வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராகிறார் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு. தமிழ்நாட்டில் இன்று நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாலியல் புகாருக்குள்ளான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு போலீஸ் காவல் நீட்டிப்பு. பெங்களூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்றுடன் நிறைவு. அரசின் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. ஜூன் 9ஆம் தேதி மாலையில் நடைபெறும் விழாவில் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 291 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மக்களவை தேர்தலில் 296 இடங்களில் பாஜக மட்டும் தனித்து போட்டியிட்டு 239 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆட்சி அமைக்க தேவையான 272 தொகுதிகளில் எந்த கட்சியும் வெற்றி பெறாததால் கூட்டணி ஆட்சி அமைகிறது. தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி துணையுடன் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவர்களிடமும் மற்ற கட்சிகளிடமும் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளது. 2014, 2019ஆம் ஆண்டை தொடர்ந்து 2024லும் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் ஜூன் 9ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி, திருப்பூர், கோவை, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 - 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாலியல் புகாருக்குள்ளான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு வரும் திங்கட்கிழமை வரை போலீஸ் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கியுள்ள பிரஜ்வல் ரேவண்ணா கடந்த 1ஆம் தேதி வெளிநாட்டிலிருந்து பெங்களூரு திரும்பிய நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரை காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். கடந்த 4ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணாவை காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றும் அவரது அலுவலகத்திற்கு அழைத்து சென்றும் குற்றம் நடந்ததாக கூறப்படும் இடங்களில் கள விசாரணை நடத்தினர். இன்றுடன் அவருக்கு போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் அவரை பெங்களூரு நகரில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கான நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீஸ் காவலை மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்து வழங்க காவல்துறை கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணாவை மேலும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கி தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதையடுத்து காவல்துறையினர் மீண்டும் பிரஜ்வல் ரேவண்ணாவை CID அலுவலகத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மக்களவை தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதை வரவேற்று தூத்துக்குடி தெர்மல் நகர் அனல் மின் நிலையம் நுழைவாயில் முன்பு மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மதிமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட 35 வேட்பாளர்களில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ 5,38,408 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடும் விதமாக தூத்துக்குடி தெர்மல் நகர் அனல் மின் நிலையம் நுழைவாயில் முன்பு மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மதிமுகவினர் தூத்துக்குடி மாநகர செயலாளர் முருக பூபதி தலைமையில் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி கொடியேற்றி அனல் மின் நிலைய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட அனைவரும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட அவைத் தலைவர் பேச்சிராஜ், மாநில வெளியீட்டு அணி செயலாளர் நக்கீரன், மாநகர துணை செயலாளர் டேவிட் ராஜ், மாநகர துணை செயலாளர் முருகேசன், தெற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சரவண பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மதிமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் வெற்றியை கொண்டாடினர். தமிழ்நாட்டில் கடந்த 2.5 மாதங்களாக அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் துவங்கியது. ஜூன் 4 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அனைத்தும் வெளியானது. இதற்கிடையில் நாடு முழுவதும் கடந்த மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவித்தது முதல் இன்று வரை தேர்தல் விதிகள் தமிழகத்தில் அமலில் இருக்கிறது. இந்த தேர்தல் விதிகள் எப்போது நிறைவடையும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த சூழலில் இதுகுறித்து தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ கூறுகையில், ஓட்டுப்பதிவு இயந்திரம் பழுது உட்பட பல்வேறு புகார்கள் அரசியல் கட்சிகளிடம் இருந்து வந்தன. ஆனால் தமிழகத்தில் ஓட்டு எண்ணிக்கை அமைதியாக முடிந்தது என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் முடிவுகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்குவார் என்றும் தெரிவித்தார். அதன்பின் மத்தியில் புதிய ஆட்சி அமைக்க நடவடிக்கை துவங்கும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்று வரை அமலில் இருக்கும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணி அளவில் தேர்தல் நடத்தை விதிகள் தமிழகத்தில் திரும்ப பெறப்படுகின்றன. அதன்படி இன்றுடன் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட உள்ளன. இதையடுத்து மகளிர் உரிமை தொகை, புதிய ரேஷன் அட்டைகள் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளன என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநில உணர்வுள்ள மக்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் என பிரியங்கா காந்தி நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியானது 6 தொகுதிகளில் வெற்றி கண்டது. இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் சமாஜ்வாதி கட்சி 37 இடங்களில் வென்றது. இதன் மூலம் உத்தரப்பிரதேச வெற்றியால் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியது என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பிரியங்கா காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எனது பாராட்டுகள் என்றும் கடினமான நேரங்களிலும் போராடும் துணிவை காட்டினீர்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் அவர் மத்திய மாநில பாசிச அரசுகளால் நீங்கள் சித்திரவதை செய்யப்பட்டீர்கள், பொய் வழக்குகளுக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள், சிறையில் அடைக்கப்பட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் பயப்படவில்லை, மாறாக துணிச்சலுடன் உத்வேகத்துடன் தேர்தலை மேற்கொண்டீர்கள். தேர்தல் பொதுமக்களுடையது, போராடுவதும் வெற்றி பெறுவதும் பொதுமக்கள் தான் என்றும் இப்படிப்பட்ட உணர்வுள்ள மக்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் என பிரியங்கா காந்தி குறிப்பிட்டுள்ளார். விஜய பிரபாகரன் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்று பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளதற்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விருதுநகரில் விஜய பிரபாகரன் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்றும் வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்த்தப்பட்டுள்ளார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என கேப்டன் சூளுரைத்தபடியே மக்கள் தீர்ப்பை முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். விருதுநகரில் விஜய பிரபாகரன் தோற்கவில்லை என தமிழகத்தின் அனைத்து மக்களுக்கும் இது தெரியும். ஆனால் திட்டமிடப்பட்டு சூழ்ச்சியால் அவர் வீழ்த்தப்பட்டார் என்றும் அதற்கான ஆதாரங்கள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விஜய பிரபாகர் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேமுதிக சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் விருதுநகர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். நிச்சயமாக கேப்டன் ஆசீர்வாதம், தெய்வத்தின் துணை இருந்தால் ரீகவுண்டிங்கில் அவர் ஜெயிச்சா மீண்டும் உறுதியாக விருதுநகர் மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கார். அதனால் எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம். அப்படி இல்லை என்றால் 26 இருக்கிற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக அவர் தேர்தலில் அத்தனை வேட்பாளர்களும் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக நாங்கள் உழைப்போம், கேப்டன் எங்களுக்கு கொடுத்த பாதையில் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக்கிறோம். விருதுநகர் வாக்கு எண்ணிக்கையில் 13வது சுற்றில் இருந்து முறைகேடு நடைபெற்றது. மதிய உணவு இடைவேளை முடிந்து 2 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது என்றும் தனக்கு அழுத்தம் வருவதால் செல்போனை அணைத்து வைப்பதாக விருதுநகர் ஆட்சியர் கூறியுள்ளார் என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இணையதளத்தின் மூலம் புகார் கடிதம் அனுப்பியுள்ளோம். மேலும் விருதுநகரில் மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளோம் என தெரிவித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ, தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் விருதுநகர் தொகுதி தொடர்பான தேமுதிக புகார் இதுவரை வரவில்லை என்றும் தெரிவித்தார்.
அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா நேற்று அழைப்பு விடுத்த நிலையில் இன்று ஓபிஎஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக அழிவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது என்று சசிகலா நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வேட்பாளர்களும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பன்னீர்செல்வமும் தோல்வியை தழுவினர். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பின் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பழனிசாமி தலைமையில் அதிமுக படுதோல்வி அடைந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் படுதோல்வியை சந்தித்துள்ள நிலையில் அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஒற்றை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம், இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியமாகும் என எடப்பாடி பழனிசாமியை சாடினார். அது மட்டுமின்றி தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே என்னும் கழக நிறுவனர் புரட்சி தலைவர் மக்கள் திலகத்தின் மந்திர மொழியை மருந்தாக கொள்வோம் என்றும் நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிட மனமாட்சியம் மறந்து 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றாகுதல் காண்போம் என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதா உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியையும் அவர் ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒற்றுமையால் மீட்டெடுக்க தியாகத்திற்கும் ஆயத்தமாவோம் என்றும் அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றிணைவோம் வாருங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் ரூபாய் 54,000 கடந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 600 உயர்ந்து ரூபாய் 54,400 விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 75 உயர்ந்து ரூபாய் 6,800 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 1 ரூபாய் 80 காசுகள் உயர்ந்து ரூபாய் 98 விற்பனை செய்யப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும். கொடைக்கானலை சுற்றி ஏராளமான மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் மலை காய்கறிகள் விலை உயர்ந்து வரக்கூடிய நிலையில் மலைப்பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் மலை காய்கறிகளுக்கு நல்ல விலை இருந்தாலும் விளைச்சல் பெரும்பாலான பகுதிகளில் இல்லை என்றும், மேலும் நல்ல விலையேற்றம் மலை காய்கறிகளுக்கு இருந்து வரக்கூடிய நிலையில் விளைச்சல் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்து வருகின்றனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் வெற்றி பெற்றதை புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கேப்ரியல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். உடன் நிர்வாகிகள் செல்வராசு, இளங்கோ, விஜய் செந்தில்குமார், செல்லத்துறை, ராமசேகர், பிரபாகரன், கௌரி கருணாகரன், சாந்தி பிரவீன், கிறிஸ்டியான் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர் கேப்ரியல் தலைமையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவை பொறுத்தவரை 2019 பெற்ற வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதாகவும், மேலும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்றும் கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தெரிவித்தார். வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி மற்றும் கோவை நாடாளுமன்ற வேட்பாளர் களம் கண்ட சிங்கை ஜி ராமச்சந்திரன் மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக களம் கண்ட கார்த்திகேயன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தல் உங்களுக்கு தெரியும், 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றது. ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அறிஞர் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால்
அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம். எங்களைப் போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம், வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் யுத்த வர்ம சிலம்ப போர்க்கலை அகாடமி விளையாட்டு சங்கம் திருவெற்றியூர் சென்னை தமிழ்நாடு நடத்திய மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க சிலம்ப போட்டி அந்தமானில் நடைபெற்றது. இதில் நம்முடைய யுத்த வர்ம சிலம்ப பள்ளி மாணவர்கள் திறமையுடன் விளையாடி 33 தங்கப் பதக்கங்களையும் 10 வெள்ளி பதக்கங்களையும் 11 வெண்கல பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்தனர். அந்தமான் தீவில் இதுவரை சிலம்ப போட்டி என்று ஒன்று நடைபெறவில்லை. உலக வரலாற்றில் இதுவே முதன் முறையாக நடைபெற்ற போட்டி என்பது இந்த போட்டியின் மிகவும் சிறப்பு. இதில் பல மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் தமிழ்நாடு, சென்னை மாணவர்கள் சிறப்பாக விளையாடி நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குமரமுருகன் திருக்கோயிலில் கிருத்திகையை முன்னிட்டு மூலவர் குமரமுருகன் உற்சவ மூர்த்தியான சுப்பிரமணி வள்ளி தேவசேனா சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. உற்சவ சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட தங்க கேடயத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். இதில் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் மக்களவை தொகுதி இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கதிர் ஆனந்த் வெற்றி பெற்ற நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக திமுக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி செலுத்தும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர், தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்த் பங்கேற்றனர். அதில் திமுக கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கதிர் ஆனந்திற்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதி கிராமங்களான மிட்டாளம், வீராங்குப்பம், குமாரமங்கலம், கரும்பூர், தேவாலபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாலைகளில் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. ரெட்டித்தோப்பு பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதையை மழைநீர் சூழ்ந்ததால் நகராட்சி பணியாளர்கள் ஜேசிபி மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெருமாப்பட்டு ஊராட்சியில் ஏலகிரி மலை தென் திசை அடிவாரத்தில் புகழ்வாய்ந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாகும். அங்கு சில தினங்களாக பெய்த கோடை மழையால் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தற்பொழுது நீர்வரத்து தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சி புது பொலிவுடன் சிறுவர்களை கவரும் வண்ணம் பூங்கா, வன விலங்குகள், ஓவியங்கள், உடைமாற்றும் அறை மற்றும் சுற்றுலா பயணிகள் ஓய்வெடுக்க கூடாரம் உள்ளிட்டவையுடன் புது பொலிவுடன் அமைந்துள்ளது. இந்த ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். மேலும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் என ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு படையெடுத்து உற்சாகமாக வந்து செல்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள அலங்காநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன், விவசாயி. இவர் ஊசூரான்பட்டியை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவரிடம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளார். அதற்கு இதுவரையில் ரூபாய் 50,000 வட்டியும் கட்டி வந்த கோவிந்தராஜ் அடாவடித்தனமாக ஹரிகிருஷ்ணனின் நிலத்தை கைப்பற்ற போவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பயந்து போன விவசாயி ஹரிகிருஷ்ணன் ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென தீ குளிக்க முயன்றார். அப்போது ஆட்சியர் சுப்புலட்சுமி அப்பகுதிக்கு வந்து நேரடியாக விவசாயியிடம் விசாரணை செய்தார். காவல்துறையினர் ஹரிகிருஷ்ணன் தீ குளிப்பதை தடுத்து விவசாயி ஹரிகிருஷ்ணனை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை OMR சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, கொட்டிவாக்கம், பாலவாக்கம், கானத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் அடித்து வந்த நிலையில் மாலை சுமார் 3:45 மணியளவில் கனமழை பெய்ய தொடங்கியது.
திடீரென கனமழை பெய்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி சென்றனர். கனமழை பெய்ததால் சாலையில் முன்னே செல்லும் வாகனங்கள் தெரியாத நிலையில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டது. பொன்னேரியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை இருளில் மூழ்கியது. இதுபோன்ற மின்வெட்டு ஏற்படும் நேரங்களில் குழந்தை கடத்துதல், நோயாளிகளின் உயிருக்கு பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு சமூக விரோதிகளால் ஏற்படும் அச்சம் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள நிலையில் போதிய வெளிச்சம் மற்றும் மின் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சுகாதாரத்துறையை வலியுறுத்தியுள்ளனர். சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து உலக நாடுகளின் தலைவர்கள் அதிபர் ஜோ பைடன் மற்றும் ரிஷி சுனக் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாழ்த்து செய்தியில் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் வாக்களித்த 65 கோடி வாக்காளர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள், வரம்பற்ற சாத்திய கூறுகளுடன் எதிர்காலத்திலும் நம் நாடுகளுக்கிடையே ஆன நட்பு வளர்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் பிரதமர் மோடிக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவும் இங்கிலாந்தும் நெருக்கமான நட்பை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த நட்பு தொடர்ந்து மேலும் செழித்து வளரும் என்று செய்தி வெளியிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 3வது முறையாக நாட்டின் பிரதமராகிறார் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் முடிவு. தமிழ்நாட்டில் இன்று நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாலியல் புகாருக்குள்ளான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு போலீஸ் காவல் நீட்டிப்பு, பெங்களூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகள் இன்றுடன் நிறைவு, அரசின் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.